ஹலோ, வணக்கம் உறவுகளே. எடுக்க ஆரம்பிச்சிட்டியா? ஓகே. பொங்கல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து கடைசி ஃபினிஷிங் என்னன்னா, அடுப்பை வெள்ளடிச்சு அப்படியே காய வச்சுட்டேன். இப்போ அந்த இது போட்டுட்ருக்கேன், காவி போட்டுட்ருக்கேன். இது நான் வாங்கி வச்சுக்கிடுவேன். 5-6 வருஷம் அப்படியே ஒப்பேத்திக்கிடுவேன். அதுக்கப்புறம் புதுசு வாங்குவேன். இது வந்து 2 வருஷம் இருக்குமா வாங்கி? 2 வருஷம் ஆச்சு இந்த அடுப்பு வாங்கி. ஒரு 5-6 வருஷம் கொடுக்க மாட்டிடுவேன். துணியெல்லாம் அப்படி கிடக்குன்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மழை பெஞ்சுது. உங்க ஊர்களை உறவுகளே சொல்லுங்க, உங்க ஊர்ல மழை பெஞ்சுதா? எங்க ஊர்ல நல்ல மழை. எங்க ஊர்ல நீங்க ஃபுல்லாவே நல்ல மழை, விட்டு விட்டு பெய்யுது. மழை பெஞ்சதுனால துணி எங்களுக்குள்ளேயே காய போட்டுட்டேன், வேற வழி இல்லாம. சரியா? பொங்கல் இங்கதான் வைப்பேன். அவங்களும் துணி எடுத்து வீட்டுக்குள்ள போட்டுறேன், காஞ்சிரும். இங்கேதான் பொங்கல் வைப்பேன் காலையில. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கு நம்ம அடுப்புல இருந்து ஆரம்பிக்கும். அடுத்து கோலம். சரியா? இது உங்களுக்கு ஒரு வீடியோ வரும். அப்புறம் பொங்கல் செலிப்ரேஷன் ஒரு வீடியோ வரும். இது வந்து காலையில வந்துரும். சரியா? இப்போ நம்ம வீட்டுல நம்ம ஹீரோவை பாத்தீங்களா அப்படின்னு தன்னைத்தானே மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு ஆள். இல்ல, அது சொன்னாலும் சொல்லாச்சும் ஆண்டவன் எழுதிய விதி. இந்த வீட்டு ஹீரோ அதை மாத்த முடியாது யாரும். அங்க பாருங்க. வணக்கம் உறவுகளே. அது உறவுகளை எல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க. வேலுக்குனே அம்மா கிட்ட இப்படி சொல்லி காமின்னு சொல்ல காமிக்க சொல்லிருக்காங்க. ஹீரோன்னு சொல்ல சொன்னுச்சு. ஆனா எக்ஸ்ட்ரா பிட்டிங் நான் தான் மாட்டேன். உறவுகளே, நான் என்ன சொல்ல சொன்னா, நீங்க ஒரு கதாநாயகனை பாக்கீங்களா அப்படின்னு சொல்ல சொன்னாங்க. நான் சொல்ல சொன்னேன். ஆனா அவங்கதான் ஹீரோன்ட்டாங்க. ஹீரோ தான் கதாநாயகன். தமிழ்நாடு அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் சொன்னது வந்து விதிக்கப்பட்ட விதி. இந்த குடும்ப தலைவனாலே ஹீரோன்னு தான் அர்த்தம். அதை யாராலையும் மாத்த முடியாது. அதே மாதிரி நாங்க நாளை காலையில 6 மணிக்குள்ள நாங்க பொங்கல் வச்சிருவோம். ஆமா, எல்லாரும் சொல்றாங்க தை 12 மணிக்கு மேல பிறக்குங்க. ஒரு சில பேர் காலையில செவ்வாய் உரையில வைக்கணுங்க. அந்த அப்படி நாள் நட்சத்திரம் நேரம் நம்ம பிரம்ம முகூர்த்தத்துல வைக்கணும், அவ்வளவுதான். நான் வந்து இப்பன்னு இல்ல, நான் எப்பவுமே நான் வந்து பார்க்க மாட்டேன். எங்க வீட்டுல எங்க பாட்டி எங்க அம்மா அப்பா எப்படி வைக்காங்களோ அதே வழியில தான் நான் வந்துட்டு இருக்கேன். ஏன்னா அங்க எங்க பாட்டி ஆரம்ப காலத்துல, எங்க பாட்டி காலத்துல அப்படிதான் வைப்பாங்க. சூரியன் உதிச்சு வரையில நம்ம நைவேத்தியம் பண்ணா நல்லது அப்படின்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க. இப்ப உள்ள சில பெரிய பெரிய அந்த மேதாவிகள் இல்லடா, அவங்க அதாவது இப்போ ஒரு பெரிய பெரிய தலைவர்கள் சிலவர் இந்த ஆன்மீக இதெல்லாம் சொற்பொழிவு சொல்றாங்கல்ல, அவங்களும் அப்படிதான் சொல்றாங்க. சூரியன் உதிச்சு வரையில நீங்க நைவேத்தியம் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அதைத்தான் நான் ஃபாலோ பண்றேன். ரெண்டு நல்ல காரியம். ஒண்ணு வந்து அந்த மாதிரி சொல்லி கேட்டுக்கிறது கரெக்டா முடிஞ்சது. இன்னொன்னு டயத்துக்கு வேலை முடிஞ்சது. காலை 6 மணிக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருமா, அப்புறம் ஃப்ரீயா இருக்கலாம் நம்ம. இது முடிஞ்சது. அப்புறம் வந்து அதனால நான் காலையிலே வச்சிருவேன். 4 மணிக்கு ஆரம்பிப்பேன், 6:30 முடிச்சிருவேன். பொதுவாகவே காலையில வந்து எந்த காரியம்னாலும் பண்ணலாம், அது கணக்கே கிடையாது. எந்த இதுக்கா நல்ல காரியம் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்ல. எல்லா நல்ல காரியங்களும் இதுன்னு இல்ல, எல்லாமே பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணணும்னா 4 நட்சத்திரம் நல்ல நாள் நல்ல நேரம் இது பார்க்கவே, குளிகை ராகுகாலம் எதுவுமே பார்க்க வேண்டாம். நான் அது பார்க்கவும் மாட்டேன், ஜாஸ்தி நான் பார்க்க மாட்டேன். சில முக்கியமான விஷயங்களுக்கு தான் நாங்க பார்ப்போம், ரொம்ப எல்லாம் நான் பார்க்க மாட்டேன். அதான் இயற்கையில உட்காந்து சாப்பிடுறதுக்கும் நல்ல நேரம். தயவு செய்து குளிகையில கல்யாணம் முடிச்சிடாங்க. இல்ல, அது தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? குளிகையில எதுவும் பண்ணுனா எக்ஸ்டர்ன் நேற்று வரைக்கும் தீபாவளி மாதிரி திருப்பி வந்துட்டே இருக்கும். இது பண்ணலாம். குளிகையில வந்து வளகா போய்க்கலாம். என்னைய கேட்டா வீடு கட்டலாம். குளிகையில வீடு கட்டுங்க, நகை வாங்க, கார் வாங்க, பைக் வாங்க. ஒரு புது படிப்புக்கு போய் மேல் படிப்புக்கு போய் அப்ளிகேஷன் கொடுக்கலாம், ஒரு எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் கொடுக்கலாம், ஒரு வேலையில போய் ஜாயின் பண்ண போலாம். அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம மேலும் மேல என்னென்ன கிடைக்கணுமோ அது செய்யலாம். திருமணம் மட்டும் அதுல பண்ணக்கூடாது. அதே மாதிரி குளிகையில யாரும் இறக்கவும் கூடாது. அது இயற்கை. கல்யாணம் நம்ம இஷ்டப்படி வச்சுக்கலாம், டயத்தை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இறப்பும் நாம சொல்ல முடியாது, கடவுள் கையில. இப்போ ஒரு டவுட் எனக்கு, இந்த பெரிய பானம் சக்கரை பொங்கலா? ஆமா, இது வந்து வெள்ளை பொங்கல். அதுதான் சூரியனுக்கு உகந்தது. அதுதான் உப்பு இல்லாம பச்சை அரிசி, அதாவது நம்ம புழுங்கல் அரிசி கிடையாது, பச்சை அரிசி. அதை வச்சு தனியா உப்பு போடாம அப்படியே பொங்கி எடுக்கிறதுக்கு பேர் தான் பொங்கல். சூரியனுக்கு உகந்தது அதுதான். அப்புறம் இனிப்பு வைக்கணுங்கிறதுக்காண்டி சக்கரை பொங்கல், அவ்வளவுதான். ரெண்டு சேமா விட்டுருவேன். 2 சேமா வச்சா இந்த இருக்கு மாறுங்க. இங்க வந்து பருத்தி மாறு இந்த இருக்கு. எங்க ஊர்ல பனை ஓலை, அந்த சைடு நிறைய நம்ம உறவுகள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியும். கல்லடைக்குறிச்சி சைட்லாம் வந்து பனை ஓலை எல்லாம் காஞ்ச ஓலை, பனை ஓலையா இருக்குன்னா அதை நல்லா பிச்சு அதை வச்சுதான் எரிப்போம். சூப்பரா இருக்கும். உங்க வீட்டுல எப்படி இருப்பீங்க?
எங்க வீட்டுல வந்து எங்க அம்மா வந்து பொங்கல் வந்து வீட்டுக்குள்ள அடுப்புலதான் வைக்கும். அதுல வேற உறவுல எங்களுக்கு வந்து சொந்தக்காரங்க அதிக நாள் எல்லாரும் பொங்கல் கொடுத்துருவாங்க. அதனால எங்க அம்மா பொங்கல் வைக்க மாட்டா பெரும்பாலும். பாட்டி எப்பவுமே அவங்க பொங்கல் வச்சது கிடையாது. என் கல்யாணம் முடிஞ்ச வருஷம் வச்சுச்சு தலை பொங்கல் வைக்கணுங்கிறதுக்காண்டி. வெளியிலயா? வெளியில. அது எப்படி ஒரு பெரிய அண்டால வெத்தனமா கிடையாது, பழம் கிடையாது, விளக்கு இல்ல, அதெல்லாம் வீட்டுக்குள்ளதான் வச்சிருக்கோம். ஏன்னா அங்க ரோடு நடக்கிற மார்க்கெட் சின்ன ரோடு ரொம்ப சின்ன இடைஞ்சலா இருக்குமா, அதெல்லாம் வைக்க முடியாது. அதுல சக்கரை பொங்கல் மட்டும் வச்சு இறக்குனாங்க. ஆமா ஆமா ஆமா, வெள்ளை பொங்கல் வைக்கல, பெரிய பொங்கல் வச்சாங்க. வச்சு நம்ம சொந்தக்காரங்க பூரா கொடுத்தாச்சு. குடும்பம் பெரிய குடும்பம், அதனால கொடுத்தாச்சு. குடும்பம் வந்து பெரிய குடும்பம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அப்பா வீட்லயே 13 பிள்ளைங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே 2-3 பிள்ளைங்க, இவங்க கூட பிறந்தது 5 பிள்ளைங்க. எங்க ஜெனரேஷன்ல தான் நாங்க 2 பிள்ளை 1 பிள்ளையோட நிப்பாட்டிக்கிட்டோம். அதே மாதிரி நீங்க நம்ம வீடியோவை பார்த்துட்டே இருங்க. கோலம் இருக்கு, பிரமாதமான கோலம் வருது. இந்த கோலத்தை பாருங்க உறவுகளே. நாளைக்கு பொங்கல் நல்லா சிறப்பா கொண்டாடுங்க. பார்த்துக்கிட்டே வாங்க, கோலத்தை பார்க்கலாம். நீங்க வந்து அம்மா கோலத்தை வந்து இது பார்த்துட்டு அழகா இருக்குன்னு சொல்றீங்க. எனக்கு உண்மைக்குமே பெருமையா இருக்கு. ரொம்ப நன்றி. அழகா இருக்குன்னு சொன்னதுக்காண்டி ரொம்ப நன்றி. இந்த கோலத்தை நீங்க பாத்திருக்கீங்க. நான் உண்மையா போடுற கோலம் வந்து இடம் இல்ல, அதனாலதான் எனக்கு போட முடியல. இங்கே போடலாமே அழகா. இல்லடா, கலர் பொடி போட்டு தினம் இப்படி கூட்டி அல்ல வேண்டியது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் காட்டுங்க. அங்க எங்க வீட்டுல போடுவா, எங்க சொந்த வீட்டுல மாசம் 2 மணி நேரம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்க பக்கத்து வீடு சேர்ந்து எல்லாம் சேர்ந்து போடுவாங்க. அதே மாதிரி மார்கழி மாசமே வந்து கோலம் போட போனா கொஞ்சம் 1/2 மணி நேரம் ஆயிரும். மோட்டர் அதாவது போரை போட்டு விட்டு கோலம் போட போவா அம்மா. அது ஃபுல்லாவும் கரெக்டா அமைச்சு வருவாங்க. டெய்லி கலர் கோலம் தான் போடுவேன். மார்கழி ஃபுல்லா டெய்லி கலர் கோலம் போடுவேன். ஒரு நாள் கூட வெள்ளை கோலம் போடுறது கிடையாது. இந்த வீட்டுக்கு வந்துதான் இடம் வசதி. ஆனா இங்க நான் வெளியில போய் பொதுவா போய் போட்டுருவேன். மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, எப்படி இருக்கோ தெரியல. நாளைக்கு கண்டிப்பா கோலம் போடுவோம், நீங்க பாருங்க. போடுவேன், கண்டிப்பா போடுவேன். என்னுடைய ரங்கோலியை பாருங்க. அப்புறம் நீ கொஞ்சம் நல்லா சிரிச்சு பேசு. ஆமா, தமிழ் சாரி வேற ஒண்ணும் இல்ல. நீங்க சொன்னீங்கல்ல கேமராமேன் இல்ல கேமராமேன் உருண்டை இழுக்கிறாங்க, கேமராமேன் உருண்டை இழுக்கிறீங்கன்னு சொன்னீங்கல்ல, அது உண்மைதான். அக்கால் தங்கச்சி சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்பல. அதுதான் அப்படி காவியா வந்து அப்படி இருந்த காரணம். இப்ப நீ பேசு. அந்த அண்ணா வந்து உன்னைய வந்து காவியா வந்து அப்செட்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அதான் அவகிட்ட சண்டை போட்டு சண்டை எல்லாம் சும்மா ஜலஜம். அதுக்காண்டிதான் அந்த நேரம் அப்படி மூட அவுட்டா இருந்தா, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, நாளைக்கு கோலத்துல பாப்போம். பாய் பாயா பாய் இல்ல, நாளைக்கு கோலம் போட வந்தாச்சு. மணி 3:30. தூங்கி எழுந்து வந்திருக்கோம். 1 மணி நேரம் இருக்கும். 15 சின்ன குழம்பு தான் போட முடியாது, பெரிய குழம்பு தான் போட முடியாது. இவ்வளவுதானே இடம் இருக்கு. இந்த கல்ல எப்படி போட முடியும்? எவ்வளோ பெரிய குழம்பாலும் போடலாம். இந்த தரை நல்லா இருந்தா போதும். இந்த மாதிரி இருந்தா போடலாம். என்னடா அது மதுரைக்காரனுக்கு வந்து சோதனை. மதுரைக்காரனே தரல இந்த காமெடி சொல்லுவேன், வேற என்ன. கலர் கோலம் தானே? கோலம் கலர் கோலம். சரி, ரைட். நேற்று நைட்டு மழை பெஞ்சிருக்கா? அப்படி பெஞ்சிருக்கு. எந்த தண்ணியா கிடக்கல? இந்த தண்ணி கிடக்கு. அங்க வருங்க, தரை எப்படி ஈரமா கிடக்கு. மழை பெஞ்சிருக்கு. கோலம் போடல உனக்குலாம் எத்தனை வருஷம் அனுபவம் இருக்கும்? எனக்கு இங்க இது மட்டும் எக்ஸ்ட்ராவா இருக்கு. அது நான் கலர் போட்டுருவேன். அது இந்த கோட்ல கொடுக்குறது, அந்த கோட்ல கொடுக்குறேன். எவ்வளவு வருஷம் அனுபவம் உண்டு எனக்கா? கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம். 30 வருஷம். ஆனா உங்களுக்கு தெரியுமா, இப்போ வந்து ஒரு 2 வருஷம் ஆகுது போடல கோலம். 1.5 வருஷம். 1.5 வருஷம் ஆச்சு போடல சரியா. அங்க வச்சு நல்லா போடுவேன். இடம் தோதுவா இருந்ததுன்னா
அதனால கை வர மாட்டேங்குது. இங்க அது சொல்லு. அது அப்படியே போட்டுக்கிட்டே இருந்தாதான் கொஞ்சம் விட்டுட்டா அந்த இது விட்டுரும், கையை விட்டு போகும். அது தொடர்ந்து போட போடத்தான் எல்லாமே. கோலம் மறக்கல, அந்த உட்காரது செய்யறது கொஞ்சம் சிரமப்படுது. கை வளைவு வர மாட்டேங்குது. இல்லாட்டி சரசரன்னு நீ வாட்டில் இது பண்ணுவீங்க. ஆமா என்னமோ சொன்னீங்க? என்னது? ஏதோ சொன்னீங்களா? என்னன்னு கேட்டேன். சுட்டிக்கு ஏஞ்சி வந்துட்டாளேன்னு கேட்டேன். வந்துட்டா இவனா கலர் கொடுக்கியா காவியா? கொடு சொல்லு. காவியா கலர் கொடுப்பாங்க. எது கொடுக்கணுமா கலர்? இந்த நடுவில் எல்லோ கொடுறான். எல்லோ மெதுவாயிடு. மேல உள்ள கவர் ஏதாவது நமக்கு அவருக்கு எல்லோ கலர் நடுவில் கொடு. இந்த இருக்குல்ல, இந்த இப்படி இப்படி பொடி எனக்கு அப்படி எடுத்துட்டு அப்படியே இந்த பக்கம் தான் காவியா கிட்டதான் அந்த ஸ்னேக்கு அப்படியே கிட்டாம வரும் போகும். பாம்பு அந்த பக்கம் வரும், அப்படி வரும், அப்படி வரும். நான் அன்னைக்கு பார்த்துட்டு அப்பா பார்த்துட்டு பயந்துட்டேன் தெரியுமா. இந்த நாட்டுல வருமா? இப்ப வராது. எல்லாம் வரத்தான் செய்யும். லைட் போட்டிருக்கோம்ல, வெளிச்சம் தான் வராது. ஆமா, வெளியில கொடுக்காத. அது நான் சோப்பு இந்த வெள்ளைப்படி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ரங்கோலி. ரங்கோலிதான் புள்ளி வைக்காம போடுறதா? ரங்கோலி தான் நம்ம இஷ்டத்துக்கு இழுத்துட்டு போகலாம். தப்பு பண்ணாலும் மேனேஜ் பண்ணிடலாம். உட்காரு. இந்த இந்த பக்கம் வரேன். இந்த பக்கம். ஆனா பனி அவ்வளவா இல்லையே. பனி இல்ல. மழை பெஞ்சனால பனி இல்ல. மணி எத்தனை சங்கடிக்கிறது? லட்சுமி சங்கடிக்கிறது 3:45 ஆகுது. அப்படியே மேகம் நகருது. இந்த கோலம் 10 வயசுல இருந்து போடுவேன். உனக்கு 10 வயசுல இருந்து? ஆமா. சரியா? கோலம் போடுறது வந்து பெண்களுக்கு ஒரு யோகா தெரியுமா? கோலம் போடுறது ஒரு யோகா தான். 10 வயசுல இருந்து கோலம் போடுறேன். இங்கிட்ட இறக்க முடியாது. என்ன அங்கிட்ட கல்லா இருக்கு. எங்க அம்மா சூப்பரா போடுவா கோலம். சூப்பரா போடுவா. எங்க அத்தை ஒருத்தி இருக்கா. அவ அதை விட டாப்பா போடுவா. அவங்க 2 பேரும் தான் எனக்கு ரோல் மாடல். அவங்ககிட்ட தான் படிச்சேன் கோலத்தை. காலையில சீன் போடுறதுக்காக கொஞ்சம் வண்டி துடைக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங்க போடுறாங்க இந்த அப்பாவே. அப்பா காலையில அவங்க இல்ல உறவுகளுக்கு எல்லாம் தெரியணுமா வண்டி துடைக்கிறது. ஆமா, மழையில நனைஞ்சது இல்ல, அதனால துடைக்க. இது ஒரு வகையான சீன். நைட்டு காவேரி பேசிக்கிட்டே இருந்தாரு. நான் தான் நைட் மருதாணி வச்சேன். சூப்பரா பிடிச்சி நல்லா இருக்கா? நைட் வச்சேன். காவேரி பேசிட்டே இருந்தாங்க. நான் போய் என்னமோ பேச தூங்கியாச்சு. எப்படி அந்த கேப்ல செகண்ட்ல தூங்கிடுச்சு. கையை காட்டு. எந்த மருதாணி? கோன் இது மாதிரி பிடிச்சிருக்க. ஆனா இது இன்னைக்கு தான் இப்படி இருக்கும். கருப்பாயிரும். எனக்கு கோன் நான் கோன் வைக்கவே மாட்டேன். எனக்கு இலையரசு கோன் நாட்டு வாங்கினியா? கடையில வாங்கினியா? நான் கையில அவசரத்துக்கு வேற வழி இல்லைன்னு இதை வச்சேன். இலையரசு தான் வைப்பேன் எப்பவும். கொண்டு அம்மா கடகடான்னு போடுவேன். வேற கலர் 2 தடவை நீங்க மருதாணி பறிச்சீங்க. ஒரு தடவை மிக்ஸி அரைக்காம தீ பிடிச்சிருச்சு. மருதாணி வைக்கல. இன்னொரு மருதாணி வந்து பல்க்ல பறிச்சுட்டு வந்தேன். அதுக்கு காரணம் உங்க அப்பாவி அப்பா தான். ஏன் இன்னைக்கு வைப்போம்னா நாளைக்கு வைப்போம். எல்லாம் சேர்ந்து வைக்கணும். அரைச்சா 4 பேரும் வைக்கணும். அவ மாட்டேங்க. அவளுக்கு காய்ச்சல் வந்துச்சு, சளி பிடிச்சிச்சு, உனக்கு சளி பிடிச்சிச்சு. உங்கள்கிட்ட கேட்ட நேரம் நாளைக்கு வைப்போம் அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க. சொல்லுங்க. அப்படியே தட்டி தட்டி போயிடுச்சு. என்ன சொல்றாங்க? நேற்று நைட் நான் தூங்கிட்டு இருக்கும்போது அப்படியே மருதாணி ஸ்மெல் வந்தது. என்னடா ஸ்மெல் வருதுன்னு எந்திரிச்சு பார்த்தா அம்மா கையில இருக்கு.
அப்படிங்களா? நான் கூட நினைச்சேன் மாத்தி எதுவும் மருதாணி கிட்ட சாப்பிட்டேனா அப்படின்னு நினைச்சேன். எப்படி தூக்கத்துல எப்படி மருதாணி சாப்பிட்டேன்? இல்ல நான் தூக்கத்துல இந்த மாதிரி லூஸ் மாதிரி யோசிச்சேன். எப்படி அவளே ஒத்துக்கிட்டா, உறவுகளே நாங்க பொறுப்பு இல்ல, அவளை நாங்க லூசுன்னு திட்டினா நீங்க எங்க மேல கோவப்படும். ஆமா, அவளே ஒத்துக்கிட்டா. அவ லூசா இந்த லைன்ல போடணுமா இங்கேயும்? ஆமா போடு, அது அது ஃபுல்லாவே கவர் பண்ணிடு. சரி இப்படி எந்த லூசும் பைத்தியமும் தான் லூசு பைத்தியம் ஒத்துக்கிடாது. அவ ஒத்துக்கிட்டா. அந்த எல்லோடு அங்கெல்லாம் டப்பா இதுக்கு ஸ்பெஷலா 3 டப்பா வச்சிருந்தேன். குட்டி குட்டி டப்பா என்ன, குட்டி குட்டி டப்பா அந்த 5 பெட்டி மாதிரி பிளாஸ்டிக்ல வாங்கி வச்சிருந்தேன். அந்த டப்பா பார்க்கலாம், அதை அப்படியே அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஏன் அவங்க போட்டுக்கிறோம்னு கோலம் போட்டு அவங்கள யூஸ் பண்றாங்க. அப்படிமா அத தெரியல, நான் அதை பார்க்கவே இல்லை. அது அந்த டப்பா அங்க தேவைப்படாதுன்னு தான் வச்சுட்டு வந்துட்டேன். இப்படி வருஷத்துல ஒரு நாள் தாங்க நான் போடுவோம் ரோட்ல வந்து. நான் அப்பல ஒரு கோடு எக்ஸ்ட்ராவா இருக்குன்னேம்ல, அது அம்மா நான் இது மேலே கலர் கொடுக்க சொல்லி அதை ஹைட் பண்ணிட்டா. இதுதான் ரங்கோலி. எதுவும் சின்ன தவறு பண்ணாலும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் ரங்கோலியில. புள்ளியில ஸ்டக் ஆயிரும். ஆமா, எல்லா கோலம் டோட்டலும் கொலாப்ஸ் ஆயிரும். எங்க மூஞ்சி, எங்க முகம், எங்க குரல் எல்லாம் கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும். உறவுகள் பயந்துராதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்க நினைச்சேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தூங்குனதே 12:30 மணிக்கு. வேலை ஆமா. குடும்பத்தோட கோலம் போடுறாங்களா உறவுகளே? உறவுகளே, இந்த நன்றி வந்து இதுக்குண்டான நன்றி வந்து உங்களுக்கு தான் போய் சேரும். ஏன்னா ஆமா, வாழ்நாள்ல நான் பார்த்து அப்பாவே போல எந்திக்கவே மாட்டாங்க. எங்க வீட்லயும் அங்கேயும் எந்திரிச்சது கிடையாது, எந்த வீட்லயும் நான் இப்படி பார்த்தது கிடையாது. அப்பாவே நான் வந்து 20 வருஷம் ஆச்சு. இது கோலம் போடையில வந்து பார்த்ததும் கிடையாது, பேசினதும் கிடையாது. உறவுகளுக்கு காமிக்கணுங்கிற ஒரே ரீசன்னாலதான் எந்திரிச்சிருக்காங்க. இந்த வருஷம் உறவுகளுக்கு காமிக்கிறதுக்காண்டி தான் அப்பாவுக்கு எப்பாவும் சுத்தி மகள் வந்து குளத்துக்கிட்ட உட்காந்துருக்காரு. இல்ல நான் ஏற்கனவே ஒரு 2-3 தடவை வந்திருக்கேன். பொங்கலுக்கு, தைப்பொங்கலுக்கு இது மாதிரி இல்ல வேற பண்டிகைக்கு கோலம் பாருங்க எப்படி இப்படி கலர் கொடுக்க. நான் தைப்பொங்கலுக்கு தான் சொல்றேன். தைப்பொங்கலுக்கு இதே மாதிரி சாமத்தை நான் ஒருத்தியா இருந்துதான் நான் பார்ப்பேன். கோலம் சூப்பரா, இதோட நல்ல பெரிய கோலம் போடுவேன். எப்படி உங்களுக்கு பயமே இருக்காதா? அங்க பக்கத்து வீடு எல்லாரும் ஒரு சேமா போடுவோம். இங்க மாதிரி இல்லைங்க. நான் பாரு எப்படி இருக்குது. ஃபுல்லா அதுக்குள்ள கொடுக்கணும் தான், இதுக்கு மட்டும் கொடுத்தா. பொங்கலுக்கு கோலம் ரெடி. பாத்தீங்களா குட்டி தோக்கா அப்பா இதை பாப்கார்ன் சாப்பிட்டாங்க. அங்க தள்ளி போனா எடு, இதுல கலர் பண்ணி சரி மிதிச்சிடாதத. அங்க போய் காமி. நான் அப்ப நான் என்னோட ஓடுது பாருங்க. என்னோட உழைப்பு போய் காமிப்போமா? நம்ம இதுக்கு மட்டும் கொஞ்சம் கிரீன் இது கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த இதுக்கு நல்லாதான் இருக்கு. நான் போட்டதுனால அப்படி பேசலாம். அது நான் போட்டது எப்படி இருக்குன்னு சொல்லி இங்க காமிங்க. நியூஸ் மாதிரி எழுதிருக்கா, ஹாப்பி பொங்கல் கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரா இருக்கு. இதான் ஃபினிஷிங். கோலம் போட்டாச்சா? அந்த ஒயிட் போட்டு பொங்கல் வந்தாச்சு. இப்ப போய் குளிச்சுட்டு பொங்கல் வைக்கணும். அது தனி விழாக்கெல்லாம் அடுத்த விழாக்குல பாருங்க, சரியா? நீங்க இப்ப போட்டு விட்டுருவேன் உங்களுக்கு. முடிச்சாச்சு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து பொங்கல் வீடியோவை சந்திப்போம். பாய் பாய் பாய். தான் ஃபுல் ஃபைனல் வியூ. லைஃபை டச்சிங் நடக்கு. பாய் உறவு. ஃபைனல் இதுதான். இது கொடுக்க மறந்துட்டாங்களா உறவுகளே? அந்த இது எப்பவுமே கொடுக்கணும், ஃபில்ஃபில்லா இருக்கும். அப்பதான் அது மொட்டு முழுக்குன்னு இருக்க மாதிரி. நான் விளக்கு கதையை சொல்லவா? இங்க காமிங்க. இந்த விளக்கு வந்து அம்மா இங்க ஒரு லைன் போட்டிருப்பா விளக்கு மாதிரி. அதுல உள்ள வந்து வேற கலர் கொடுக்கவா அப்படின்னு இருந்தா, நான் லூஸ் மாதிரி சேர்த்து கொடுத்துட்டேன். அது தெரிஞ்சதானே லூசுன்னு நிரூபிக்க வேண்டாம்.